சரி, மத்திய அரசு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த பிஎம் ஸ்ரீ ஃபண்டிங் ஒரு அலோகேஷன் வந்து தமிழ்நாடு வந்து மும்மொழி கொள்கைக்கு ஒத்து வரல, இல்லை வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்களுக்கு அலோகேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து இது முற்றிலும் தவறு. ஏன்னா ஒரு ஆட்சியாளர்கள் வந்து ஒரு ஆட்சிக்கு வரும்பொழுது நான் இந்தியாவில் உள்ள எல்லாரையும் நல்லா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து இந்த ஸ்டேட் வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி, அது அரசியல் காரணமாக எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் குழந்தைகளோட எதிர்காலம் அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக வந்து அரசு பள்ளியில் இந்த அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டடில் வந்து ஆசிரியர்கள் பணியமைத்து குழந்தைங்களுக்கு கிராமங்களில் கிடைக்கக்கூடிய கல்வியை வந்து தடைப்படுத்தணும் அப்படின்னா, மாநிலத்தின் வளர்ச்சியை பற்றி அவங்களுக்கு வந்து அதை வந்து பொறுக்காமல் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வேணால். இன்றைக்கி எவ்வளவோ வந்து யூபிலையும் பீகார்லையும் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இத்தனை வருஷம் சுதந்திரமாகியும் அந்த மாநிலங்கள் வந்து அந்த முன்னேற்ற பாதைக்கு வரல அப்படின்னா, வளர்ந்த மாநிலங்கள்லேருந்து ஃபண்டை வாங்கி நான் திருப்பி திருப்பி அங்கே தான் பம்ப் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாம் குஜராத்துக்கு பம்ப் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து கல்வியில் வந்து ஒரு சமதளத்தை நம்ம வந்து க்ரியேட் பண்ண மறுத்துறோம். இதில் வந்து வளர்ச்சி பாதையில் வரக்கூடிய மாநிலங்களில் வந்து குறிப்பாக வந்து கஷ்டப்படுற குழந்தைங்க பின்னாடி படித்தா தான் கல்வி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கல்விக்கான ஃபண்டை கட் பண்ணும்போது கல்வியின் வளர்ச்சிங்கிறது தடைபடுகிறது. இது எதிர்கால சந்ததியினருக்கு இது நல்லது கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஆட்சிக்கு வரும்போது நான் இந்தியா முழுவதும் எல்லாரையும் வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு வரோம். இந்த நேரத்தில் வந்து சில மாநிலங்களை முன்னிலைப்படுத்தி சில மாநிலங்களை பின்னிலைப்படுத்துறதுங்கிறது ஏற்புடையதல்ல. இது கல்வியின் வளர்ச்சியை வந்து பாதிக்கும். வளர்ந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கல்வியை எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த மும்மொழி கொள்கை இதெல்லாம் வந்து சண்டை போடுறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கல்வி வந்து மொழி கொள்கையே தேவையில்லை. ஏன்னா மொழி வந்து இப்போ நீங்கள் வந்து எல்லாமே ஏஐ பேஸில் வந்துச்சு. நான் என்ன கொடுத்தாலும் என்ன லாங்குவேஜ் வேணாலும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குது, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் கேட்குது. அப்போ வந்து வளர்ச்சிக்கான கல்வி திட்டங்கள் வந்து எதுவுமே வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் கிடையாது. அந்த என்இபியில் பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்து சியூடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஜியாலஜியும் ஜியாகிரஃபியும் ஒன்றா வச்சுருக்காங்க. அப்போ கல்வியை பற்றி ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாதவர்கள் தான் இன்றைக்கி பாலிசி லெவலில் இருந்தாங்க அப்படின்னா, இந்த பாலிசியோட அவுட்கம் வந்து இப்போ நம்ம சியூடி வழியாக பார்க்க முடியுது, இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வழியாக பார்க்குது. அதுமாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒருமித்த கருத்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கன்சல்ட் பண்ணி இதில் கல்வியில் என்ன மாறுதல் கொண்டு வரணுங்கிற அந்த மாதிரி ஒரு கருத்தின் அடிப்படையில் இல்லாமல் இதை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இது இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வந்து ஒரு தடைக்கல்லாக இருக்கும். அதில் கல்வியில் குறிப்பாக ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு ஆசிரியர்களுக்கு வரக்கூடிய ஃபண்டிங்கை கட் பண்ணும்பொழுது அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் கல்வி வந்து தடைபடும். அப்படிங்கிறப்ப வந்து ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி வந்து இந்த மாதிரி வளர்ந்த மாநிலங்கள் தான் வளர்ச்சியில் வந்து நல்லா வந்து அவங்களுக்கு வந்து பங்களிக்கிறாங்க, மற்ற இந்தியாவோட வளர்ச்சிக்கு பங்களிக்கிறாங்கன்னா அந்த மாநிலங்களை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஹோல் இந்தியாவோட டெவலப்மெண்ட் வந்து இன்னும் கீழே போகுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. தமிழக அரசு மூலிமா வலியுறுத்துறது மட்டும் இல்லாமல் நேரடியாக முதல்வரும் போய் பிரதமரை வலியுறுத்தியிருந்தாங்க. இருந்தாலும் தமிழகம் வந்து கல்வியில் முதன்மை மாநிலமாக விளங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழலில் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஃபண்டை வந்து ஒதுக்காமல் அதை வேற மாநிலம் கொடுத்தது மேலும் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வளர்ந்த மாநிலம் இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் இந்த ஃபண்டு வராதனால இல்லை, வரலைன்னா கல்வியோட வளர்ச்சி வந்து தடைப்படும். இப்போ நீங்கள் ஒரு வைஸ் சான்சலர் இல்லை அப்படின்னா, வைஸ் சான்சலர் ஒரு டிசிஷன் எடுத்து என் பல்கலைக்கழகத்தை உலகத்தரத்துக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷன் இல்லைன்னா, அடுத்த ரிஜிஸ்ட்ரார் வந்து இது ஒரு டெம்பரவரி போஸ்ட் தானே, நான் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண முடியுமோ நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக பண்ணுவேன். அப்போ கல்வியில் எங்கெல்லாம் வைஸ் சான்சலர் நம்ம அப்பாயின்ட் பண்ண மாட்டேங்கிறோம், இங்கே ஃபண்டை கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்போ கல்வியை தான் வந்து தமிழகம் வந்து இவ்வளோ நாள் வந்து கல்வி வாயிலாக தான் இந்த மாநிலம் முன்னேறிருக்கு. அப்போ கல்வியில் நம்ம என்னெல்லாம் தடைகள் உண்டோ பண்ணணுமோ அது பண்ணோம். இது வந்து பிரேசிலில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பண்ணாங்க. பிரேசில் வந்து இந்த ரெவல்யூஷன் வரதுக்கு முன்னாடி முதல்ல சாக் பீஸ் ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரோட கையை வெட்டினாங்களாம். அதுக்கப்புறம் நல்ல ப்ரொஃபஸர்லாம் ஊரை விட்டு வெளியே ஓட வச்சாங்களாம். இந்த மாதிரி தான் வந்து அது ஒரு புரட்சி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த பிரேசில் வந்து நார்மல்சி வந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் வளர்ந்த மாநிலங்களுக்கு கல்வியை பாதிப்புகளை உண்டாக்கும்போது படித்த சமூகம் அது வந்து பேசிக்கலி அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, இது வந்து பொலிட்டிக்கலுக்கு அப்பாற்பட்டு குழந்தைங்க நல்லா இருக்கணும், எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு மாநிலத்தில் பிறக்கிறதுங்கிறது ஆக்சிடென்ட், இந்த மதத்தில் பிறக்கிறதுங்கிறது ஆக்சிடென்ட். அதனால் இந்த குழந்தைங்களை வந்து ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது எண்ணற்ற தியாகிகள் அவங்க என்னெல்லாம் பண்ணி இந்த கண்ட்ரிக்கு இது பண்ணாங்களோ அந்த ஒருமித்த கருத்து இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது மிகுந்த வேதனை தருகிறது.